எனக்கு இந்த வாய்ப்பை வழங்கிய என்னுடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர், என்னுடைய அரசியல் ஆசானுக்கு என்னுடைய நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். எப்போவுமே என்னுடைய வளர்ச்சியில் துணை நிற்கக்கூடிய என்னுடைய துணை முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகள். குறிப்பாக ஒரு கூட்டணி பலத்தோடு இன்றைக்கு நாங்கள் இந்த களத்தில் நாங்கள் இறங்குகிறோம். 5 ஆண்டு காலம் செய்திருக்கின்ற சாதனைகளை மக்களிடம் எடுத்து சொல்லி வாக்குகளை சேகரிக்கின்றோம். அடுத்தது என்ன செய்ய போகிறோம் என்கின்ற எங்களுடைய தேர்தல் அறிக்கையை எடுத்து சொல்லி வாக்குகளை சேகரிக்கின்றோம். நேற்றிலிருந்து தொடர்ந்து வாக்குகள் சேகரிக்கின்ற பணி இருந்தது என்று சொன்னாலும், இன்றைக்கு ஒரு தேர்தல் என்று வந்தால் ஒரு முக்கியமான நாள், வேட்புமனு தாக்கக்கூடிய நாள். இன்றைக்கு பொதுமக்களுடைய, குறிப்பாக என்னுடைய தொகுதி மக்களுடைய வாழ்த்துக்களோடும், என்னுடைய கூட்டணி கட்சி தலைவருடைய வாழ்த்துக்களோடும், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோவுடைய வாழ்த்துக்களோடும் இன்றைக்கு நாங்கள் வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கின்றோம். 3வது முறையாக என்று சொல்லும்பொழுது 2016 முதலாக நான் களத்தில் நிற்கும்போது என்ன ஒரு மனநிலையில் இருந்தேனோ அதே ஒரு மனநிலையில் தான் தொடர்ந்து மக்களை சந்திக்கிற, மக்களின் மீது காட்டக்கூடிய அன்பு இன்னும் அதிகம் எனக்கு செய்வார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை நான் பெற்றிருக்கிறேன் என்பதே எனக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம். அதை மக்கள் எனக்கு தருகின்ற அந்த வரவேற்பை பார்க்கும்பொழுது தெரிகிறது. என்னை பொறுத்தவரைக்கும் சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர் என்பதெல்லாம் கடந்து ஒரு சேவகனாக இந்த தொகுதிக்கு என்னென்ன செய்ய வேண்டும், என்னுடைய வாழ்நாளில் 10 வருடங்கள் இந்த தொகுதியில் நான் கழித்திருக்கின்றேன். சந்து பொந்து எல்லாம் தெரியும், நல்லது கெட்டதெல்லாம் கலந்திருக்கின்றேன். மக்களுக்கான பல்வேறு நலத்திட்டங்களை செய்வதற்கு காத்து கொண்டிருக்கின்றேன். இந்த 5 ஆண்டுகளில் ஏறத்தாழ 450 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான பல்வேறு திட்டங்களை தொகுதி முழுவதும், அது 20 ஊராட்சியாக இருந்தாலும், ஒரு பேரூராட்சியாக இருந்தாலும், ஒரு நகராட்சியாக இருந்தாலும், 13 மாநகராட்சி வார்டுகளாக இருந்தாலும், பரவலாக எல்லாத்துலேயும் என்னென்ன மாதிரியான திட்டங்கள் மூலமாக நாம் செயல்படுத்த முடியுமோ அதை நாங்கள் செய்திருக்கின்றோம். கண்டிப்பாக இந்த முறையும் மக்கள் அந்த நம்பிக்கையை என் மீது வைப்பார்கள் என்கிற நம்பிக்கை எனக்கு மக்கள் மீது இருக்கிறது என்று தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து வெற்றி பெறும் பட்சத்தில் உடனடியாக இந்த தொகுதி மக்களுக்கு என்ன செஞ்சு கொடுக்கணும்னு நினைக்கிறேன்? நீண்ட நாள் பிரச்சனை உங்களுக்கே தெரியும். மோர் தென் 60 ஆண்டுகளுக்கு மேலே இருக்கக்கூடிய அரியமங்கலம் குப்பை கிடங்கு, அதை ஃபஸ்ட்டு நான் ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் அமைச்சராக பொறுப்பேற்றேன். ஃபஸ்ட்டு நான் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் நேரு ஃபஸ்ட்டு நான் கூட்டிகிட்டு போன இடமே பார்த்தீங்கன்னா அந்த குப்பை கிடங்கு சார்ந்து நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணணும்னு சொல்லும்போது அப்போ இருந்த கலெக்டர் எல்லாமே சொன்னாங்க, சார் இந்த இடத்துல நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் எதுவும் பண்ண முடியாது, ஏன்னா இப்போ சாயில் இவ்வளோ நாளாக அங்கே குப்பை கொட்டி இருந்த சாயிலாக இருக்கனால அது 10 இயர்ஸ் கழிச்சு தான் கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கும்னு சொல்லும்போது அப்போ அண்ணன் எனக்கு அழகான ஒரு பூங்கா மாதிரி எனக்கு அமைச்சு கொடுத்துருங்கன்னாங்க. அவருடைய துறை சார்ந்தே அதை பண்ணுறேன்னு இருக்காங்க. இப்போ உங்களுக்கே தெரியும், அந்த பயோமைனிங் மூலமாகவும் சிஎன்ஜி மூலமாகவும் 2 விதமாகவும், அதாவது ஈரப்பதம் உள்ள குப்பையாக இருந்தாலும் அல்லது காய்ந்த குப்பையாக இருந்தாலும் 2த்தையும் பிரிக்கக்கூடிய அந்த பணி எவ்வளோ வேகமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. 2027 என்பது எங்களுடைய இலக்காக இருக்குது. அது முழுமையாக அது முடிந்ததுக்கு பிறகு அதற்கான ஒரு மாண்புமிகு அமைச்சர் நேரு சொன்ன மாதிரி ஒரு அழகான ஒரு பூங்கா அந்த இடத்துல அமைப்பதற்கான எல்லா விஷயத்தையும் நான் கண்டிப்பாக செய்வேன்.